எதை எதை எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அதுக்கு பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிறது தான் ஏற்பட்டது. ஆனால் அதுக்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது தான் இப்போல்லாம் நவீன ஃபேஷனாக மாறிக்கிட்டே வருது. கம்ப்யூட்ரு கண்டுபிடிச்சோம், இப்போ ஏதோ லெவலில் போய் மாறி 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 போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் கம்ப்யூட்ரு கண்டுபிடிச்சோன்னே இங்கே கம்ப்யூட்ரு ஜோதிடம் பார்க்கப்படும்னு போட்டான் பாருங்கள் நம்ம தெருவில். இன்னமும் அந்த போர்டை கலட்டாமல் நம்ம ஆளுங்க கம்ப்யூட்டரில் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துருச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஒரு ஆள் நம்முடைய பிரதியை எதிர்த்து உட்காந்து நமக்கு பதிலாக சிரிப்போம் சிந்திப்போம் சொல்கிறது கூட ஒரு காலம் வந்துடும். இன்னும் 1 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ வந்தாலும் வரும். நமக்கு எதிர்த்தாப்புலேயே உட்காந்து நம்மளை விட சிறப்பாக பேசக்கூடிய ஆட்கள், நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஆட்கள், நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆட்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது வந்த பிறகு அதுலேயும் ஜோசியை பார்க்கக்கூடும் அப்படின்னு எழுதக்கூடிய ஆட்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த கால்குலேட்டர் வந்துச்சுங்க. கால்குலேட்டரை வச்சு எவ்வளவோ சயின்டிஃபிக் கால்குலேட்டரு அது இதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த நகைக்கடையில் செய்கூலி சேதாரம் குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் போட்டு தட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கால்குலேட்டரை டப்பு 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 இந்த என்ட்ரு தட்டி தட்டி அந்த என்ட்ரு பட்டனே இல்லாமல் போயிடும். அப்படி நிலைமைகள் மாறிக்கிட்டே போகுது. குழந்தைகள் சிலது பார்த்திங்கன்னா பிடிவாதமாக சிலதை யோசிச்சுட்டு அதைத்தான் செய்யணும்னு பிடிவாதமாக இருப்பானுங்க. ஒரு பையன், ஒரு சிறுவன், அவன் என்ன பண்ணான், ஒரு பலசர கடைக்கு வந்தான். வந்து அவர்கிட்ட அண்ணாச்சி ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் ஒரு பாக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டான். பலசர கடைக்காரர் சொன்னார், என்ன தம்பி துணி நிறையா வச்சுருக்கியா, எல்லாத்தையும் துணி துவைக்கிறதுக்கு டிடர்ஜென்ட் கேட்குறியா அப்படின்னு. சும்மா ஏதாவது இந்த இப்போ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெல்லாம் போய் நம்மளாக போய் பார்த்து பொருள்களை எடுத்து கொண்டு வந்து அதை உடனே யாரு கூடயும் பேசாமல் அதுக்கு ஒரு பில்லை போட்டு தள்ளு வண்டியில் தள்ளி போய் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். யாரும் ஒட்டாமல் உறவுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை இது அப்படி இல்லை. ஒரு பொருளை கேட்டோம்னா வேற அப்படின்னு கேட்டுட்டு என்ன விவரம், பொது விவரமும் பேசுவாங்க. அதுதான் அந்யோன்யம். பலசர கடைக்காரர் கேட்டார், ஏங்க என்ன தம்பி துணி துவைக்கிறது நிறையா இருக்கா, பெரிய பாக்கெட்டாக கேட்குற டிடர்ஜென்ட் பவுடரு அப்படின்னு பலசர கடைக்காரர் கேட்டார். பையன் சொன்னான், அண்ணாச்சி இது துணி துவைக்கிறதுக்கு இல்லை, எங்கள் வீட்டுக்கு நான் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கேன், அதை குளிக்க வைக்கிறதுக்காக அதை வாங்குகிறேன். சோப்பு உப்பு போட்டோம்னா கரையிறதுக்கு லேட் ஆகும், இதுன்னா இந்த டிடர்ஜென்ட் பவுடரை அள்ளி அப்படி போட்டு தேய்ச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான்னு இவர் நினச்சிக்கிட்டார். என்னது நாயை குளிப்பாட்டுறதுக்கு டிடர்ஜென்ட் பவுடரா, அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு அவர் பதறாரு. ஏன் பண்ண என்னன்னு, காய்ச்சல் வந்துருமியா, டிடர்ஜென்ட் பவுடர்லாம் நாய்களுக்கு ஒத்துக்காதியா, அதுக்குன்னு சோப்பு வந்திருக்கு, அதை வாங்கிட்டு போய் போடுங்க, அதுக்குன்னு தனியாக தயாரிச்சிருக்காங்க, அங்கே போய் வாங்கிட்டு வாங்க, இது டிடர்ஜென்ட்லாம் போடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் கேட்குறத கொடுங்க அப்படின்னு பவுடரை வாங்கிட்டு போயிட்டார். அந்த பையன் கேட்க மாட்டாங்க இந்த காலத்து பசங்கள்லாம், வாங்கிட்டு போயிட்டான். 1 வாரம் கழித்து அவன் மட்டும் வந்தான். என்ன தம்பி நேற்று போன வாரம் டிடர்ஜென்ட் வாங்கிட்டு போனீங்களே, நாய் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 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 பூடகமாக ஒரு கேள்வியை போட்டார் பலசர கடைக்காரர். அதுவா அண்ணாச்சி நாய் செத்து போச்சு அப்படின்னா அந்த பையன். பாத்தியா நான் சொன்னேன்ல, இல்லாத நோயெல்லாம் வருமியா, அதை போட்டின்னா காய்ச்சல் வந்திருக்கும், உடம்புக்கு சளி பிடிச்சிருக்கும், அதனால் செத்துருக்கும், டிடர்ஜென்ட் ஒத்துக்காதியா, அலர்ஜியா அப்படின்னாரு பலசர கடையார். எனக்கு என்னமோ அதனால தான் அது செத்து போச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த பையன். அப்புறம் எல்லாம் சரித்தான், இந்த கடைசியில் இந்த ஸ்பின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வேகமாக சுற்றுதில்ல, அதில் தான் அது செத்துருக்கும், மற்றபடி இந்த பவுடர் போட்டதுனால செத்துருக்காது அப்படின்னா பாருங்கள். இவன் குளிப்பாட்டுறது, டிடர்ஜென்ட்டில் குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது தப்பு, கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு குளிப்பாட்டிருக்கான் பார்த்தீங்களா, அங்கே தான் அறிவு உச்சத்தில் போய் நின்றுருக்கு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.